வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு புது தலைவர் வர ஆரம்பிச்சிருச்சு. சீனியர்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், ஓபிஎஸ்ஸை இணைக்கணும், சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. ஸோ புகழேந்தி, அதே மாதிரி கேசி பழனிசாமி, ஜேசிடி பிரமாலாம் இணைஞ்சு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு குழு வச்சுருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அந்த குழுவை ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பிரிஞ்சு போனவங்கெல்லாம் திருப்பி சேர்க்குறது. ஸோ இது எதனால் ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்திங்கன்னா, அதிமுகவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில். யாருமே ஒர்க் பண்ணவே இல்லை, வேலை செய்யலை, காசு கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் போட்டு அப்படியே திமுகவுக்கு பார்த்திங்கன்னா ஃபேவர் நடந்துக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அதிமுக பழைய மாதிரி வலிமையாக இல்லை. ஸோ ஜெயலலிதா பொதுச்செயலாளர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே கட்டுப்பாடோடு இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு கட்டுப்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு மாவட்ட செயலாளர் மாற்ற முடியல. ஸோ அவரோட சொந்த தொகுதியிலே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. இப்போ ஏதாச்சும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா கும்பல் கூடணும். சென்னையில் பார்த்திங்கன்னா தலைநகரத்தில் நடக்குது. ஸோ அங்கே இருக்க மாவட்ட செயலையை யாருமே வரமாட்டுறாங்க. ஜெயலலிதா கூப்பிட்டா சொட்டக்கு போகிற நேரத்தில் எல்லாருமே வருவாங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிமுகவில் சிக்கல். தங்கமணி, வேலுமணி, வீரமணி, காமராஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், இப்போ இன்னொரு குட்கால சிக்கனரில் பார்த்திங்கன்னா அந்த விஜயபாஸ்கர். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா சிக்கலில் இருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்போ தலைமறையில் இருக்கார். அவரோட நண்பரே பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்காரு. ஸோ 100 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை போலி பத்திரப்பதிவு மூலமாக பார்த்திங்கன்னா அடைய பார்க்குறாரு மாதிரி. தலைமறைவாருனால எந்த ஒரு அறிக்கையுமே அவருக்கு ஃபேவர் நடக்கவே இல்லை, கொடுக்கவும் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எல்லாரும் சீனியர் முன்னாள் அமைச்சராக பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆக்கி விட்ருக்கு. என்னப்பா அவருக்கே இவர் ஹெல்ப் பண்ணலையே, நம்மளை காப்பாற்றுவாரான்ற மாதிரி. ஏன்னா 7 பேருமே மிகப்பெரிய சிக்கலில் இருக்கார். ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி சேஃபாக இருக்காங்க, அதை விட சிக்கலில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இந்த கொடநாடு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெண்டர் முறைகேடு பார்த்திங்கன்னா கழுத்து நெருக்கலருக்கு இருக்குது. ஸோ டெல்லிக்கு போய் பார்த்திங்கன்னா அமித்ஷா மீட் பண்ண போகிறதா சொல்கிறாங்கல்ல. ஸோ இதை பற்றி கிஞ்சருக்கு தான் போகிறான்ற மாதிரி இன்னொரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு. டெல்லி ஆளோட தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக கைப்பற்றினார். ஆனால் மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த தேர்தல் சமயத்தில் கூட்டணி வர சொல்லியிருந்தாங்கல்ல, அமித்ஷா கூட பார்த்திங்கன்னா கதவு திறந்தே இருக்குன்னு சொன்னார்ல. அப்போ 11 மணிக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் மோடி ஏறாரு. எடப்பாடி பழனிசாமி வந்துருவார் கெடு வச்சுருந்தாங்க, ஆனால் வரவே இல்லை. அதனால் மோடி பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். எங்களால் தான் கட்சியை நீ கைப்பற்றின, ஆனால் இப்போ எங்களுக்கே துரோகம் பண்ணுறன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதம் போட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அது 6 மாதம் 3 மாதம் கணக்கு பார்த்திங்கன்னா நார்த்து பக்கம் பார்த்திங்கன்னா தேர்தல் நடந்துகிட்ருக்கு. அந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அணியில் இணைஞ்சு திருப்பி பொதுக்குழு கூட்டிடலாம்ன்ற ஒரு இனத்துக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீடிக்க வச்சா நம்மளை காலி பண்ணி விட்ருவார். ஸோ நம்ம சேஃபாக பார்த்திங்கன்னா இருக்கிறதா நல்லது. ஒரு நல்ல நாளாக பார்த்து சசிகலா போச்சலாகிக்கிட்டு அவன் அமைதியாகலாம், அதான் நம்மளுக்கு சேஃப்ன்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியோட கதி என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மேலே தொடக்கிற வழக்கு பார்த்திங்கன்னா திமுக சார்பில் தொடக்கப்பட்டது இந்த டெண்டர் முறைகேடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறப்பொரு இயக்கம் பார்த்திங்கன்னா வலுவான ஆதாரங்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்துன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இந்த கட்சியே இல்லை, எடப்பாடி பேச்சை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அப்படின்ட்டு இருக்க பார்த்திங்கன்னா எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியாமல் திணறிட்டு தான் இருக்கார். ஸோ எடப்பாடியோட வழக்கு பார்த்திங்கன்னா நீட்டமாக போயிட்டே இருக்குது. இப்போ ஓபிஎஸ்ஸை இணைக்க சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையை பார்க்காம ஒன்றிணைக்க ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கேன். ஓபிஎஸ் சசிகலாவை பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வேறு யாராச்சும் நபரை நிற்க வைக்கணும், ரெப்ரசன்டேட்டிவாக அந்த சமூக மக்களை. திருநாவுக்கரசை நீங்கள் கூப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதையும் மூவ் பண்ணி பார்த்துருக்காரு. திருநாவுக்கரசு ஏற்கனவே அதிமுக இருந்தவர். அம்மாவுக்கே பார்த்திங்கன்னா எதிராக திரும்பி அம்மாவுக்கு எதிராக கட்சியாக தொடங்கினார். பாஜகவில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் போனார். ஏகப்பட்ட கட்சி மாறிட்டார். திருப்பி இங்கே அதிமுக கொண்டு வரதுக்கான முயற்சி அப்படி ஏறி இருக்குது. பிரிஞ்சு போனவங்களாம் திருப்பி இணைக்கணுன்றது ஓபிஎஸ் சசிகலா இவங்க தான் அதிமுகலேருந்து வேறு கட்சிக்கு மாறல. ஆனால் திருநாவுக்கரசன் ஏகப்பட்ட கட்சிக்கு மாறி விட்டார். அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவியை கூட தரம் வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இதுதான் கட்சி மத்தியில் பார்த்திங்கன்னா அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி இணைச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாருமே தொண்டர்கள் சேர்த்து துரத்தி விட்ருவாங்க, அந்தளவுக்கு வெறி ஆயிடுவாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுலாம் பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தது மிகப்பெரிய லெவலில் தப்பு பண்ணிட்டோமோன்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியை பார்த்திங்கன்னா நம்பி நம்ம இந்த முடிவு எடுத்துருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செங்கோட்டையெல்லாம் அமைதியாக இருக்க முக்கியமான காரணம் சமயம் பார்த்து பார்த்திங்கன்னா
ஒரு மூவ் எடுக்கிறது தான். அந்த மூவ் பார்த்திங்கன்னா பொதுக்குழுவாக தான் இருக்குன்றாங்க. ஏற்கனவே வந்து அவைத்தலைவர் தமிழ் மகன் விஜயன் பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் தாவ போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சசிகலா ஒரு வீடு வாங்கி வந்திருந்தாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி. நம்மளும் ஒரு வீடு வாங்கி தந்து தக்க வச்சுக்கலான்ற அளவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ சசிகலா ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ ஓபிஎஸ் மட்டும் தான் வாங்கி தரல. ரொம்ப வந்து ஏழ்மையாக இருந்தவர் திடீர் பணக்காரன் ஆகிட்டார். ஈசிஆர் ரோட்டில் கூட ஒரு வீடு இருக்குன்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சியும் செல்வாக்கும் கூடி போச்சு, செல்வமும் கூடி போச்சு அவைத்தலைவருக்கு. ஏன்னா அவைத்தலைவர் நினச்சா தான் பொதுக்குழு கூட்ட முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் அதிமுக இப்போ இருக்குது. அந்த பதவிக்கு அவ்வளோ பவர். ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி முள் மேல் தவம் மாதிரி தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.